Better Me Before 2026 Challenge Day 6 of 60 Days Reclaim Your Life புக்ல பர்பஸை பத்தி படிச்சப்போ எனக்கு ஒரு ஸ்பார்க். எனக்கு பைசாவே கொடுக்கலைனாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், எனக்கு தெரிஞ்ச விஷயத்த இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்து ட்ரெயின் பண்றது ரொம்பவே பிடிக்கும். வீட்டுல இருந்து ஏர்ன் பண்ண முடியும்னு நான் சொல்லும் போது நிறைய லேடிஸ் ரொம்ப ஆசையா கேட்பாங்க நானும் பண்ணணும்னு சொல்லிட்டு. நானும் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவேன். ஸ்டோரி கேட்குற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு அப்புறம் 10 பேத்துல ஒருத்தர் தான் ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க. இங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்னா லிமிட்டிங் பிலீஃப். இதெல்லாம் பண்ணணுமான்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அண்ட் பத்தாததுக்கு லேடிஸ் வேறையா, மல்டி டாஸ்கிங், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னு ஏதாவது ஒரு ரீசன் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும், ஆக்ஷன் எடுக்காம இருப்பாங்க. அவங்கள சொல்லி தப்பில்லை, நம்ம வளர்ந்த சொசைட்டி டிசைன் அப்படி. ஸோ அப்கமிங் டேஸ்ல வீட்ல இருந்தே ஏர்ன் பண்ற மாதிரியான ஸ்கில் என்னென்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அண்ட் அதை எப்படி வீட்ல இருந்தே கத்துக்கிறது, அண்ட் இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல நம்ம ஒரு டிகிரியோ ஒரு ரெஸ்யூமையோ வச்சு ஒரு ஜாபுக்காக ஒரு ஏர்னிங் நம்மளால பண்ணவே முடியாது. இன்னைக்கு டிகிரி கம்ப்ளீட் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, ஸ்கில் இருந்திருக்கணும். ஸோ அந்த ஸ்கில்லை எப்படி வீட்டில் இருந்தே கற்றுக்கிட்டு ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத எஜுகேட் பண்ண போகிறேன். ஸோ 1000 மெம்பர்ஸ்க்கு ரீச் ஆனால் கூட என்ன மாதிரி ஒரு பர்சனுக்கு ஸ்பார்க் கிடைச்சது அப்படின்னா 1000ல் 10 மெம்பர்ஸ்க்கு அது ஆக்ஷன் எடுத்தால் கூட குமுதா ஹாப்பியானாச்சு.